மன்னாதி மன்னர் அத்தியாயம் 27. அதிமுகவில் நடந்து வருகின்ற தற்போதைய நிலைமைகள் குறித்து பேச வேண்டியது மிகவும் முக்கியம் என்று நான் நினைத்தேன். மன்னாதி மன்னனின் இதுவரைக்குமான அத்தியாயங்களிலே எம்ஜிஆர் அவர்களின் கட்சி துவக்கம், எம்ஜிஆர் அவர்களின் 2 பீரியட் ஆட்சி, அதாவது 77 முதல் அதற்கு பிறகு 80 தேர்தலில் வெற்றி பெற்று 80-84 வரை இந்த நிகழ்ச்சிகளை கிட்டத்தட்ட 60-70% நான் கூறிவிட்டேன். இன்னமும் கொஞ்சம் பாக்கி இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னால் எம்ஜிஆரின் கட்சியான அதிமுகவிலே நிகழ்ந்து வருகிற தற்போதைய சம்பவங்கள் எங்களை போன்றவர்களை மிகுந்த கவலை கொள்ள செய்கின்றன. அவற்றையெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு பூட்டி சீல் வைக்கப்பட்டிருக்கிற தலைமை கழகம் என்பது ஜானகி அம்மாள் வாங்கிய வீடு. எம்ஜிஆரும் ஜானகி அம்மாளும் சேர்ந்து அதை கட்சிக்காக பரிசாக கிஃப்ட் டீல் பதிவு செய்து கொடுத்தார்கள். இந்த அலுவலகத்திலே அந்த காலகட்டத்தில் நடிகன் குரல் என்று ஒரு பத்திரிகை இயங்கி வந்தது. நாங்களெல்லாம் பத்திரிகையாளர்களாக இருந்த போது திரைப்பட நடிகர்களுக்காக அந்த பத்திரிகை. அதற்கு ஆசிரியர் எம்ஜிஆர். சமநீதி என்கிற பத்திரிகையும் சிறிது காலம் அங்கு இயங்கி வந்தது. அது பொது பத்திரிகை, அதாவது தினசரி, இப்போது நாம் பார்க்கிற இதழ்கள் மாதிரி. அதன் ஆசிரியரும் எம்ஜிஆர் அவர்கள். நடிகன் குரல் பத்திரிகையை பற்றி ஜெயலலிதா அவர்கள், அது என்ன நடிகன் குரல், நடிகையர் குரல் கிடையாதா என்றெல்லாம் கூறுவார்கள். இப்படியான ஒரு காலகட்டம் அது. ரொம்ப சிறிய கட்டடம் தான் அது. அதற்கு பிறகு அதை விரிவாக பெரிய அளவுக்கு எடுத்து கட்டியது 96 காலகட்டத்திற்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள். இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற இந்த விரிவாக்கம் எல்லாம் ஜெயலலிதா காலத்திலே கட்டப்பட்டது. எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலே சிறிய கட்டடம். அது ஒரு இல்லத்தை அவர் விலைக்கு வாங்கினார். அவரது வழக்கறிஞர் அந்த இல்லத்திலே அவர் வாடகை கொடுத்து தங்கி கொண்டிருந்தார். அதற்கு பிறகு அவர் விலைக்கு வாங்கினார். அதை ஒட்டிய கட்டடத்தில் அன்னை சத்யா திருமண மண்டபம். அங்கு ரொம்ப குறைந்த செலவிலே ஏழை எளியவர்களுக்கு திருமணங்கள் நடத்துவதற்கு அனுமதி எல்லாம் கிடைக்கும். திரைத்துறையை சேர்ந்த ரொம்ப வறிய நிலையிலே இருப்பவர்களுக்கு திருமணங்கள் நடத்துவதற்கு, குறைந்த செலவில் திருமணங்கள் நடத்துவதற்கு அங்கு அனுமதி கிடைக்கும். எம்ஜிஆர் அவர்கள் அங்கும் வருவார். இந்த மாம்பலம் அலுவலகம் இப்போது அது எம்ஜிஆர் நினைவில்லமாக இருக்கிறது, அங்கும் வருவார். அது போக தென்னிந்திய திரைப்பட நடிகர்கள் சங்க அலுவலகம் அது அங்கு இருந்தது. இப்படி எப்போதுமே ரொம்ப மிகுந்த ஆரவாரத்தோடு உற்சாகமாக காட்சி தருகின்ற ஒரு கட்டடம். சென்னைக்கு வருகிற பலரும் கூட அங்கு போய் அங்கே தங்கி குளித்து விட்டு சாப்பிட்டு விட்டு அப்படியே ஒரு 2 நாள் கூட அங்கு இருக்கலாம். யாரும் எதுவும் கேட்க மாட்டார்கள். எனக்கு தெரிந்து அது பூட்டப்பட்டதாக சரித்திரமே கிடையாது. அந்த காலகட்டத்திலே எப்போதுமே திறந்திருக்கிற ஒரு கட்டிடமாகத்தான் இருந்தது. பல நேரங்களில் பார்த்தீர்கள் என்றால் ரொம்ப வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள், வாய்ப்புகள் இல்லாமல் போன நாடக நடிகர்கள், அவர்களெல்லாம் அங்கு காத்திருப்பார்கள். நாடக நடிகர் சங்கத்தின் மீது எம்ஜிஆருக்கு ரொம்ப அனுதாபம் உண்டு. மதுரையிலே ஒரு நாடக நடிகர் சங்கம், அதற்கெல்லாம் அவர் உதவி செய்திருக்கிறார். இப்படி பல விஷயங்கள் உண்டு. அவர்களுக்கு எம்ஜிஆர் வந்தால் ஏதாவது உதவி செய்வார். இப்படியான ஒரு கட்டடம். அந்த கட்டடத்திற்கென்று அவ்வளவு பெரிய பெருமைகள் எல்லாம் இருக்கின்றன. அங்குதான் தலைமை கழகம் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி துவங்கிய பிறகு அது தலைமை கழக அலுவலகம் ஆனது. இப்படியான ஒரு தலைமை கழகத்தை பூட்டி சீல் வைப்பது என்பது ரொம்ப எம்ஜிஆர் தொண்டர்கள், எங்களை போன்ற எம்ஜிஆர் பற்றாளர்களுக்கு ரொம்ப காயத்தை ஏற்படுத்துகிறது. காரணம், இவர்கள் என்னதான் திமுக ஆட்சி என்று சொன்னாலும் கூட காரணம் யார்? 2 பேரும் தான். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நீதிமன்ற தீர்ப்பு 9 மணிக்கு என்று சொன்ன பிறகு அவர் அந்த அலுவலகத்திற்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தீர்ப்பை எதிர்த்து அவர் மேல்முறையீடு சென்றிருக்கலாம். 10:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் அங்கு சென்றிருக்கலாம். ஆனால் ஆதரவாளர்களோடு அங்கு திரளும் போது அங்கு ஒரு கலவர சூழல் ஏற்படும் என்பதை கூட யூகிக்க முடியாத முன்னாள் முதல்வரா அவர். கண்டிப்பாக கலவரம் ஏற்படட்டும் என்றுதான் அவர் நினைத்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அங்கு அவர் காவலுக்கு ஆதிராஜாராம் தலைமையிலே ஆட்களை எல்லாம் போட்டு வைத்திருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் வரும்போது அவரது வாகனத்தின் மீது கல்லெறி நடந்திருக்கிறது. அதற்கு பிறகு அவர்கள் உள்ளே போய் எடப்பாடி பழனிசாமி பேனர்களை எல்லாம் கிழித்தெறிந்து அங்கு இருக்கிற ஆவணங்களை எல்லாம் சூறையாடி இருக்கிறார்கள். எம்ஜிஆர் கொடுத்த அந்த கட்டடத்தின் கதவுகள் காலால் எட்டி உதைக்கப்படும் போது பலருக்கும் ரொம்ப வருத்தமாக இருந்தது. யார் வீட்டு சொத்து?
எம்ஜிஆரின் சொத்து, எம்ஜிஆர் உழைத்து உருவாக்கிய கட்டடம். அதை வந்து தானமாக கொடுத்திருக்கிறார். அது ஏதோ இவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொந்தம் கொண்டாடுகிறார்கள். இது அதிமுக என்கிற இவ்வளவு பெரிய கட்சிக்கு அழகா? எம்ஜிஆரின் நினைவுக்கு அழகா? இப்படியான பல கேள்விகள் அதில் எழுகின்றன. சரி, இப்போது கட்டடம் சீல் வைக்கப்பட்டது. இதே போல 88 இப்படித்தானே ஆனது. ஆனால் 88 இப்படி ரசாபாசமான நிகழ்வுகள் கிடையாது. ஜானகியம்மாள் முதல்வராக இருந்தார். அப்போது தலைமை கழகத்திற்கு முன்னால் மறியல் நடந்தது. மறியல் நடந்த பிறகு கவனராட்சி அதை தொடர்ந்து வந்து விட்டது. மறியல் நடந்தது. பொது அமைதிக்கு பங்கம் என்பதால் இந்த 145 போட்டார்கள். பொதுவாக இந்த 145 என்பதே வந்து கிராமங்களிலே பிரச்சனைகள் ஏற்படும் போது, அதாவது நிலம், நீர்ப்பாசனம், இதுல எல்லாம் ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். கிராமங்களை தொடர்ந்து நாம் பார்ப்பதுதான். இப்படி பிரச்சனை ஏற்படும் போது அந்த கிராமத்தின் பொது அமைதிக்கு பங்கம் வந்து விடக்கூடாது என்பதற்காக போடப்படுகிற, பிரயோகம் செய்யப்படுகிற ஒரு சட்ட பிரிவு. இதிலே நிலம், நீர்ப்பாசனம் எல்லாம் ஒன்றும் இல்லை. நிலம் என்று வைத்துக் கொண்டால் அந்த கட்டணம் என்று வேண்டுமானால் சொல்லலாம். பொது அமைதிக்கு பங்கம். அப்படி என்றால் பொதுமக்கள் தானே வாக்காளர்கள், அவர்கள் தானே அதிமுகவை தூக்கி பிடித்தவர்கள், அவர்கள் தானே எம்ஜிஆரை ஆதரித்தவர்கள், அவர்கள் தானே இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டவர்கள். ராயப்பேட்டை முழுவதும் இருக்கின்ற அவர்களுக்கு துன்பம் விளைவிப்பது என்பது அது சரியா? இதெல்லாம் வந்து ஒரு கேள்வி. இந்த ஒற்றை நீதிபதியே இதற்கு முன்பே தீர்ப்பு கொடுத்திருக்கலாம். வெள்ளிக்கிழமை அவர் தீர்ப்பு கொடுப்பதில் என்ன இருக்கிறது? ஒரு சாதாரண சிவில் சூட், ஒரு சிவில் அப்ளிகேஷன், அதுல வந்து அவரே கொடுத்திருக்கலாமே. இந்த மாதிரியான ரசாபாசமான நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்காதே. பொது அமைதியை பாதுகாக்க வேண்டியது நீதிமன்றத்தின் கடமையும் தானே. ஆனால் அவர் 9 மணிக்கு கொடுக்கிறார். 9:15 மணிக்கு பொதுக்குழு நடக்கிறது. பொதுக்குழுவிலே வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் என்று பார்த்தால் 1/3 பெண்கள் இருக்க வேண்டும். அது ஜெயலலிதா வகுத்த விதி. இன்னும் சொல்ல போனால் அது தேர்தல் ஆணையத்தின் பதிவுகளிலே இருக்கிறது. 1/3 பெண்கள் இருக்க வேண்டும் என்று 2016 ஜெயலலிதா அதற்கான விதிகளை எல்லாம் வகுத்து அன்றைய தேர்தல் ஆணையர் நஜீம் ஜெய்தியிடம் கொடுத்து, தேர்தல் ஆணையத்தின் இணையதள பக்கத்திற்கு நீங்கள் போனீர்கள் என்றால் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அரசியல் கட்சிகள் என்ற தலைப்பின் கீழே எல்லாமே இருக்கின்றன. அப்படி யாரும் 1/3 அங்கு பெண்கள் இருந்ததாகவே தெரியவில்லை. ஆக இவர்கள் எல்லாம் தேர்தல் ஆணைய பட்டியலின்படி உள்ள பொதுக்குழு உறுப்பினர்களா? எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமாக இருக்கிறது. நாளைக்கு இந்த பிரச்சனை தேர்தல் ஆணையத்துக்கு போகும்போது அது தன் பட்டியலின்படிதான் போகும். 2017 பிரச்சனை தேர்தல் ஆணையத்துக்கு போன போது திரு டி தினகரன் அவர்கள் பதில் எழுதி அனுப்பினார்கள். தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அந்த பட்டியலிலே திரு டி தினகரன் அவர்கள் பெயர் இல்லை. அதற்கு பிறகு சிறையில் இருக்கிற திருமதி சசிகலா அவர்களிடம் போய் கையெழுத்து வாங்கி கொடுத்தார்கள். ஆக தேர்தல் ஆணையத்தின் பட்டியல் எதுவோ அதுதான் வந்து சரியானது, அதுதான் சட்டப்படி நிலைக்கத்தக்கது. அப்படியான பட்டியலின்படி பார்த்தால், ஒன்று எம்எல்ஏக்கள், எம்பிக்களின் எண்ணிக்கை. எம்பிக்களை பொறுத்தவரையில் மக்களவையில் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு 100% ஆதரவு. ஏனென்றால் அவரது ஒரே மகன் மன்னிக்கவும், அவரது மகன் அவர் மட்டும்தான் ஒரே எம்பி. யாரோடும் ஓபிஎஸ் யாரோடும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்றால் அவரது மகனும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாதா? அதை சொல்லவில்லை. பாரத ரத்னா எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று தீர்மானம் போடுகிறார்கள். பெரியாருக்கும் எம்ஜிஆருக்கும் என்று. பாரத ரத்னா எம்ஜிஆர் ரயில்வே ஸ்டேஷன் என்று சென்னை சென்ட்ரலுக்கு பெயர் மாற்றியதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் தான். ஏற்கனவே ஒரு முறை பாரத ரத்னா கொடுத்தாகிவிட்டது. இப்படியான ஒரு குழப்படியான, எதையுமே சிந்திக்காத ஒரு தலைமை, அது கூட்டுகிற ஒரு பொதுக்குழு, அதிலே வந்து இடைக்கால பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்று சொல்கிறார்கள். 4 மாதத்திலே தேர்தல் நடக்குமாம். அந்த தேர்தலுக்கு போட்டியிட வேண்டும் என்றால் 10 ஆண்டு தொடர்ந்து நீங்கள் உறுப்பினராக இருக்க வேண்டுமா? அதற்கு பிறகு வந்து சில ஆண்டுகள் வந்து கட்சியில ஏதாவது ஒரு பொறுப்பில் இருந்திருக்க வேண்டுமா? அதற்கு பிறகு வந்து 10 மாவட்ட செயலாளர்கள் பரிந்துரைக்க வேண்டுமா? அதுவும் ஒரு மாவட்ட செயலாளர் 2 பேருக்கு பரிந்துரைக்க கூடாதா? இப்படியெல்லாம் ஒரு ஒற்றை ஓட்டு முறையிலே வந்து 2 பேரும் தேர்ந்தெடுத்தார்கள். அந்த தேர்தல் எல்லாம் ஆனது. பொதுக்குழு ராட்டிஃபை செய்யவில்லை என்கிறார்கள். அப்படியான ஒரு நிலைமை உண்மையிலேயே கிடையாது. பொதுக்குழு ராட்டிஃபை செய்யவில்லை என்றால் எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் பொதுக்குழு ராட்டிஃபை செய்யாமல் விட்டு விடுமா? அது ஒரு சம்பிரதாயம், சடங்கு, அவ்வளவுதான். ஒரு பதவி ஏற்பு மாதிரி. ஒரு எம்எல்ஏ வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவரை யார் ராட்டிஃபை செய்ய வேண்டும்? யார் அங்கீகரிக்க வேண்டும்? அப்படியான சட்டமே கிடையாது. இப்படி வந்து இப்ப இல்லாத விதிகளை, எம்ஜிஆரின் விருப்பத்திற்கு மாறான விஷயங்களை தொடர்ந்து செய்கிறார்கள். அவ்வளவு பெரிய நிறுவன தலைவர் தன் உயிலிலே, நான் ஏற்கனவே மன்னாதி மன்னன் அத்தியாயத்திலே கூறியிருக்கிறேன், 80% பேர் இருக்க வேண்டும். கட்சியிலே பிளவு ஏற்பட்டால் 80% என்று ஒரு பெஞ்ச்மார்க் வைத்திருக்கிறார். அதுதான் எம்ஜிஆரின் அளவுகோல். 80% அடிப்படை உறுப்பினரின் ஆதரவு யாருக்கேனும் இருக்கிறதா? அப்படித்தானே இதை நாம் பார்க்க வேண்டும்.
எம்ஜிஆர் என்கிற அந்த மாமனிதர் இல்லாவிட்டால் அதிமுக எங்கே இருக்கிறது? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் 74 கட்சியில் இருக்கிறேன் என்று சொல்கிறார். நான் 72 பார்க்கிறேன். அப்படியெல்லாம் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. இவர்கள் எல்லாம் பின்னால் வந்தவர்கள். அதை பற்றி பரவாயில்லை. பின்னால் வந்தாலும் கட்சிக்கு உழைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் பாராட்ட வேண்டியதுதான். ஆனால் ஒற்றை தலைமை இவர்தான் கட்சியை உயரே தூக்கி பிடிக்க போகிறார் என்றால், கட்சியின் உண்மையான ஒற்றை தலைமை இரட்டை இலை தானே. நாளைக்கு தேர்தல் ஆணையத்திலே அதற்கு ஆபத்து வந்து விட்டால் என்ன செய்வார்கள்? இப்போதே எம்எல்ஏக்களில் ஒரு சில பேர் ஓபிஎஸ்க்கு ஆதரவு. நமக்கு தெரிந்தே மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், இன்னமும் சிலர் இருக்கலாம். இன்னமும் சிலர் எடப்பாடி கேம்பில் இருந்து இங்கு வரலாம். மக்களவை ஒரே எம்பி, அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கிடையாது. மாநிலங்களவையில் இப்போது இருக்கிற தர்மர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கிடையாது. இன்னும் சில எம்பிக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிக்காமலும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. இப்படியான சூழ்நிலையில் தேர்தல் ஆணையத்தின் முன்னால் தாவா வரும்போது இரு தரப்பையும் அது சீர்தூக்கி பார்க்கும். அது வரைக்கும் அதிமுகவின் இரட்டை இலை முடங்காது. ஏனென்றால் தேர்தல் வரவில்லை என்று கூறுகிறார்கள். அது தவறு. 88 இதே மாதிரியான தாவா வந்த போது தேர்தல் இல்லை. 10 மாதம் கழித்து தேர்தல் வந்தது. ஜேஜா அணிகள் என்று பிரித்தது தேர்தல் ஆணையம். அதிமுக ஜே, அதிமுக ஜா என்று பிரித்தது தேர்தல் ஆணையம். அப்போது பெரிசாஸ்திரி என்பவர் தான் தேர்தல் ஆணையர். ராஜீவ்காந்திக்கு தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கால் ஊன்ற வேண்டும் என்று எண்ணம். மூப்பனார் முதல்வராக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். 10 மாதம் கழித்து வருகிற தேர்தலுக்கு அதற்கு முன்னதாகவே கட்சியை இரண்டாக உடைத்து விட்டார்கள். தேர்தல் வரும் வரைக்கும் தேர்தல் ஆணையம் எந்த முடிவும் எடுக்கவில்லை. கடைசியில 2 சின்னங்கள் கிடைத்தன. இரட்டை இலையின் பயன்பாடு தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டது. இதுதான் அன்றைய நிலைமை. அப்படியான நிலைமை இப்போது ஏற்படாது என்று சொல்ல முடியாது. டெல்லிக்கு எப்போதுமே மாநிலங்கள் மீது ஒரு கண்தான். மாநில அரசியலிலே குழப்பம் ஏற்பட்டால் அதை பயன்படுத்தி தாங்கள் கால் ஊன்ற முடியுமா என்று டெல்லி நினைக்கும். அது காங்கிரஸாக இருந்தாலும் பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் ஒன்றுதான். அதை தவறு என்று கூட சொல்ல முடியாது. ஒரு கட்சிக்கு அப்படியான ஒரு எண்ணம் வரத்தானே செய்யும். இப்படியான சூழ்நிலையில் இந்த மாதிரியான அழுக்கு சண்டைகள் அவசியமா? இதை சம்பந்தப்பட்டவர்கள் நினைக்க வேண்டும். மன்னாதி மன்னன் எம்ஜிஆருக்கு செய்கிற துரோகம் என்றுதான் நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த காலத்து இளைஞர்கள் பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம். அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே, மன்னாதி மன்னன் வரலாற்று தொடர் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காண தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.